ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த நாளில் வந்திருக்கிற ஒருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த சபையின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳವಳಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த 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 நாளில் வேத வசனத்தின் தலைப்பு என்னன்னா, ಇವತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ ಏನೆಂದರೆ ದೇವರ ಕರುಣೆ கிடைக்கிறது எப்படி, ದೇವರ ಕರುಣೆ ಯಾವ ರೀತಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த தலைப்பின் அடிப்படை ಈ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆಯ ಆಧಾರದ ಮೇಲೆ ஐந்து காரியங்களை நாங்க உங்களுக்கு சொல்ல போகிறோம். 5 ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் கை கொண்டு வந்து இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕೈಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು? கைகளில் எத்தனை விரல் இருக்குது? ಕೈಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆರಳುಗಳಿದೆ? எத்தனை இருக்குது? ஒரு கையில் கேட்டேன் நான், ஒரு கை கொண்டு வந்து 5. ஏன்னா நீங்க கை தட்ட மாட்டீங்க, அதனால தான் ஒரு கையை விசாரிச்சேன். ஹல்லேலூயா. ಯಾಕೆಂದ್ರೆ ನೀವು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕೈಯನ್ನು ನಾನು ವಿಚಾರಿಸಿದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. பாஸ்டர் கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாரு, ಸಭಾಪಾಲಕರು ಕಿರ್ಚಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದರು, கை தட்டி ஆராதிங்க, ಕೈ ತಟ್ಟಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனா என்ன பண்ணீங்க? ಆದರೆ ನೀವೇನು ಮಾಡಿದಿರಿ? கை தட்டணுமா வேண்டாவான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டீங்க. ಕೈ ತಟ್ಟಬೇಕಾ ಬೇಡವಾ ಎಂಬುದಾಗಿ கை ಯೋಚನೆ ಮಾಡಿ தூக்க சொன்னா ஒரே கை தான் தூக்குனீங்க. ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ಕೈಯನ್ನು ಮಾತ್ರ ಎತ್ತಿದಿರಿ. ஒரு போலீஸார்கிட்ட கள்ளம் போகிறான், ಒಂದು ಪೊಲೀಸರ ಬಳಿ ಕಳ್ಳನು ಹೋಗುವಾಗ அந்த போலீஸ் கிட்ட கள்ளன் சரண்டர் ஆகும்போது ஒரு கை தூக்குவானா, 2 கை தூக்குவானா? ಆತನು ಒಂದು ಪೊಲೀಸರ ಬಳಿಯಲ್ಲಿ ಶರಣತೆ ಆಗುವಾಗ ಆತನು 2 ಕೈಯನ್ನು ಎತ್ತುತ್ತಾನ, 1 ಕೈಯನ್ನು ಎತ್ತುತ್ತಾನ? சொல்லுங்க பார்க்கலாம். 2 கை. 2 ಕೈಯನ್ನು. அவருக்குன்னு மிகிலான ஒரு தேவனுடைய முன்பாக நம்ம நிக்கிறோம். ಅವರಿಗಿಂತ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ನಾವು அவர் முன்பை நிக்கும்போது, ನಾವು ಅವರ ಮುಂದುಗಡೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ எவ்வளவு பெரிய ವ್ಯಕ್ತಿயானாலும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾದರೂ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ நம்ம ஒன்றுமில்லாதவங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹalleluya. அப்ப இந்த நாள்ல தேவனுடைய கருணை கிடைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಕರುಣೆ ಯಾವ ರೀತಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದ ಆಧಾರದ ಪ್ರಕಾರ ನೋಡೋಣ. மத்தாயின் சுவார்த்தை ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் பயங்கர இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ಆತನು ದಯೆಗೆ ಕಾರಣನಾದ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. இரக்கப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஹalleluya. கடன் கொடுக்கிறவனை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ನಾವು ಸಾಲ ಕೊಡುವವನನ್ನೇ ನೋಡಿ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவா? ಏನು ಹೇಳ್ತೀವಿ? ಅಣ್ಣ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಅಣ್ಣ அப்படின்னு. ಅವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. கடன் கொடுத்தாச்சு, ಆತನು ಸಾಲ ಕೊಟ್ಟಾಯಿತು. கேட்க போகும்போது அந்த இரக்கம் இருக்குமா? ಆ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಆ ಕರುಣೆ மனுஷன் எப்படி இருக்கிறா அப்படின்னுவா. ಆ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿ ಮನುಷ್ಯನ ಎಂಬುದಾಗಿ. இந்த நாட்கள்ல ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಪಡೆಯುವಾಗ, தேவன் நல்ல தேவன், ದೇವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರು, தேவன் எப்பொழுது என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு யோசிப்பேன். ದೇವರು ನನ್ನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರ ಮೇಲೆ ಕೊರತೆ சொல்லும் போது, ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ, தேவன் மேல நம்ம கொரத்தை சொல்லும்போது, ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳುವಾಗ தேவன் இரக்கமில்லாத தேவர்னு சொல்லிடுவீங்க. ಆತನಿಗೆ ಕರುಣೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஒரு தகப்பனார் தாயாரு, ಒಂದು ತಂದೆ ತಾಯಿಯರು அவங்க பெத்த குழந்தைக்கு ஏதாவது கேட்கும்போது, ಅವರ ಮಕ್ಕಳು ಏನಾದರೂ ಒಂದು ಕೇಳುವಾಗ நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லப்பான்னு சொல்லுவாங்க. ಆ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ತೆಗೆದುಕೊಡುವಾಗ ಅವರು ಒಳ್ಳೆ ತಂದೆ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என் பிள்ளை கார் கேட்டா நான் இப்ப வாங்கி கொடுக்க முடியுமா? ನನ್ನ ಮಗನ ಈ ಕಾರು ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ತೆಗೆದುಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? அவனை பார்த்து நான் சொல்லுவேன் இப்ப வேண்டான்னு சொல்லனா, அவ சொல்லுவா நீங்க கெட்டப்பான்னு சொல்லுவீங்க. ಅವನ ಬಳಿ ಇವಾಗ ಬೇಡ, ನಾನು ಇವಾಗ ತೆಗೆದುಕೊಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅವನು ನಾನು ಕೆಟ್ಟ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த மாதிரி தான் கடவுளையே நம்ம அப்படிதான் சொல்றோம், நம்ம பெத்தவங்களை அப்படித்தான் சொல்றோம், நமக்கு பாரம்பரியமா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். ನಾವು ದೇವರನ್ನು, ನಾವು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು, ನಮ್ಮ ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೇಳುವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஆனா தேவன் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು
ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவன் மேல கருணையா இருந்து ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಕರುಣೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ அந்த கருணையே ಆ ಕರುಣೆಯು நமக்கு கிடைக்கும், ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. கருணை பெற்ற ஒரு மேல இரக்கம் பெற்றாதான் நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கும். ನಾವು ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ ಕರುಣೆ ದೊರೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. நம்ம அகங்காரிகளா இருந்தா என்ன கிடைக்கும்? ನಾವು ಅಹಂಕಾರಿಗಳಾಗಿದ್ದರೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? போன இடத்துல எல்லாம் எதிர்ப்பு தான் கிடைக்கும். ನಾವು ಹೋದ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಎದುರುವಿಕೆಯೇ ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த மாதிரி வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தா, ಈ ರೀತಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. அப்போஸ்தல கிருத்திகள் ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9வது அதிகாரம் 1லிருந்து 6வது வசனம். 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6ನೇ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம் 1லிருந்து 6. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த இடத்துல இறக்கப்பட்டவனுக்கு தான் ஒரு இறக்கம் பெற்ற காரியத்தை குறித்து சத்தியவேதம் சகல விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. ಒಂದು ಕರುಣೆ ಉಳ್ಳವನಿಗೆ ಕರುಣೆಯ ಕುರಿತು ಒಂದು ಕಾರ್ಯವು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சபையில ಹಿಂಸೆಪಡುತ್ತಿರ ஒரு சவுலனு, ಸಭೆಯನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುವ ಒಬ್ಬ ಸೌಲನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾனது பார்க்கிறோம். ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾದದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. இங்க ஒரு சவுல், ಈ ಒಂದು ಸೌಲನು இந்த கர்த்தரை அறியாத ஜனங்களை குறித்து, கர்த்தரை அறிஞ்ச ஜனங்களை குறித்து அவன் வகை தேடிக்கொண்டு சுத்திக்கிட்டு இருந்தான். ಆತನು ಕರ್ತನನ್ನು ತಿಳಿದ ಮತ್ತು ತಿಳಿಯದ ಜನರ ಕುರಿತು ಆತನು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದನು. ஏதாவது குறை கிடைக்குமா, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕೊರತೆ ಸಿಗುತ್ತದಾ, ஒரு புருஷரா ஸ்திரீயா யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಪುರುಷರು ಯಾರಾದರೂ ಸಿಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದನು. சவுಲು இரக்கம் பெற்ற மனுஷன்தான். ಈ ಸೌಲನು ಕರುಣೆಯುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯೇ ಆಗಿದ್ದನು. ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்டு, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ மனத்தை கல்லாப்படுத்தி ಮನಸ್ಸನ್ನು ಕಲ್ಲಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು தேவனுக்கு விரோதமாய் எழும்பினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கிறான். ಆತನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದರೆ ಏನು ಕಾರ್ಯವು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அவன் என்ன பண்றான்? 3வது வசனத்துல அவன் தமஸ்காயில பிரயாணம் பண்ணிக்கிட்டு போறான். 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ದಮಸ್ಕ ಎಂಬ ಊರಿಗೆ ಆತನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ಹೋದನು. அப்போ ಆದರೆ ஆகாசத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಬೆಳಕು அது ಬಂತು. ஒரு மின்ச்சு போல வருது. ಒಂದು ಮಿಂಚಿನ ಹಾಗೆ ಬಂತು. அப்போ ಆವಾಗ சவுல் கீழே விழுந்து, ಸೌಲನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು, சவுலனே சவுலனே ಸೌಲನೇ ಸೌಲನೇ யான் என்ன ಹಿಂಸೆಪಡುತ್ತಿದ್ದೀರಾ, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஜனங்க நினைக்கிற விசுவாசிங்க நினைக்கிறாங்க, ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೆನೆಸ್ತಾರೆ தேவன் தான் எங்களை தண்டிக்கிறாங்க அப்படின்னு. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಆತನು ಶಿಕ್ಷಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ அது 5வது வசனத்தை படிங்கம்மா. ಕರ್ತನೇ ನೀನಾರು ಎಂದು ಕೇಳಿದಕ್ಕೆ, ಕರ್ತನೇ ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸುವೆ ನಾನು. ஹல்லேலூயா, ஹalleluya. இன்னைக்கு நினைக்கிறோம் தேவன் நம்ம மேல ரொம்ப கருணையா இருக்கிறாரு. ನೀವು ನೆನೆಸ್ತೀರಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕರುಣೆಯುಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ, ரொம்ப அன்பா இருக்கிற தேவன். ಆತನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஆனா நம்ம நினைக்கிறோம், ಆದ್ರೆ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ தேவனுக்கு முன்பாக எப்படி நம்ம என்ன செஞ்சாலும் தேவன் நம்ம மேல அமைதியா இருப்பான்னு நினைப்போம். ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರೂ ಆತನು ಒಂದು ಕರುಣೆಯುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿಯೇ ಇರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸೌಲನೇ ಬಿಟ್ಟು வைக்கல தேவன். ಆತನು ಸೌಲನನ್ನೇ ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya. இன்னைக்கு நானும் நீங்களும் ஏமாச்சுறோம். ಇವತ್ತು ನಾನು ನೀವು ಯಾವುದಕ್ಕೆ? ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஏன்னா நீ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம், ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೆಲ್ಲ இரக்கம் கிடைக்கணுமா இருந்தா, ಒಂದು ಕರುಣೆ ಸಿಗಬೇಕಾದರೆ, தேவனுக்கு மகிமை தருகிற ரீதியில நடந்தா, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದರೆ
மனிதனுடைய தயவும் கிடைக்கும், ಮನುಷ್ಯನ ಒಂದು ದಯೆಯೂ ಸಿಗುತ್ತದೆ, தேவனுடைய கிருபையும் கிடைக்கும். ದೇವರ ಕೃಪೆಯೂ ಸಿಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இதுதான் முதலாவது கருணையை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியம். ಮೊದಲನೇದಾಗಿ ಕರುಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಭಾಗ್ಯ. இரண்டாவதாக நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். சங்கீர்த்தனம் 51 1வது வசனம். ಎರಡನೇದಾಗಿ ಕೀರ್ತನೆ 51 1வது வசனம் 1ನೇ ವಾಕ್ಯ. ஹalleluya. அப்போ நம்ம மீறுதலையில தேவன் ஒரு மீறுதலுக்காக தேவன் கனிகர உள்ள தேவனாயிருக்கிறார். ಆತನ ಒಂದು ಮೀರಿಗೆಲಿಗೆ ಕನಿಕರ ಉಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. அப்ப இந்த ಒಂದು ಕರುಣೆಗಾಗಿ ದೇವರುடைய ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்ம ಜெபிக்கணும். இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ ಕರುಣೆಗೋಸ್ಕರ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವರಾಗಿರಬೇಕು. என்னிட மீறுதல். ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்ம எத்தனையோ பாவங்களை செய்யாத ஒரு மனிதனும் இல்ல, ಯಾವುದೇ ಪಾಪವನ್ನು ಮಾಡದ ವ್ಯಕ್ತಿಯು ಯಾರೂ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಪಾವத்தை செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போயிருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப பாவத்தை செய்யறது பெரிய காரியம் இல்ல, ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಲ್ಲ, பாவத்தின் குறித்து உணர்வு உண்டாகிறது பெரிய காரியம். ಆ ಪಾಪದ ಕುರಿತು ಒಂದು ಉಣರ್ವಿಕೆ ಉಂಟಾಗುವುದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. ஹalleluya. ஹalleluya. குழந்தைக்கு தெரியும் நெருப்பு முன்னாடி போகுது, ಒಂದು ಮಗುಗೆ ಗೊತ್ತುಂಟು ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ, அது ಅಮ್ಮ சொல்லுவாங்க தொடாதே, ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ಮುಟ್ಟಬೇಡ ಎಂಬುದಾಗಿ, தொடாதேன்னு சொல்லுவாங்க, ಮುಟ್ಟಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. குழந்தை ஓடி ஓடி போய் ಆ ಮಗು ಓಡಿ ಓಡಿ ಹೋಗಿ அது என்ன ಆಗುன்னு பார்க்கலான்னு தொட்டு பார்த்தா என்ன ஆகும், ಆ ಮಗು ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮುಟ್ಟಿ ನೋಡಿದರೆ ಕೈ ಸುಟ್ಟು ಹೋகும், ಕೈ ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு ವ್ಯಕ್ತಿகளுக்குள்ள ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಗಳೊಳಗೆ தேவனுடைய இரக்கத்தை கிடைக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்னா சொன்னா, ದೇವರ ಒಂದು ಕರುಣೆಯು ಸಿಗದೆ ಇರಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದರೆ, இந்த குழந்தைய போல ಈ ಮಗುವಿನ ಹಾಗೆ தொட்டு பார்க்கலாமா, ಮುಟ್ಟಿ ನೋಡೋಣವಾ, தொட்டு பார்க்கலாமா, ಮುಟ್ಟಿ ನೋಡೋಣವಾ. தொட்டு பார்த்தவங்க தான் ಇವತ್ತು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದವರೇ மீறுதலை விட்டு விலகாத படிக்கு இருக்கிறோம். ಆ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அதுதான் தேவனுடைய சமூகத்துல, ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்ம சொல்லணும், ನಾವು ಹೇಳಬೇಕು, அப்பா என் மீறுதலை நீர் மாற்று, ನನ್ನ ಒಂದು ದ್ರೋಹವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. தேவன் தொடக்க தொடங்கினா, ದೇವರು ಹೊರಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ கண்டிப்பா நம்மளுக்கு எதுவும் பார்க்க முடியாது. ಆತನು ನಮಗೆ ಏನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இப்படி ஒரு black boardல நம்ம எல்லா காரியங்களை எழுதி, ಯಾವುದೋ ಒಂದು ಬ್ಲಾಕ್ ಬೋರ್ಡ್ ನಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆದು தொடச்சு போட்டா, ಅದನ್ನು ಒರೆಸಿದರೆ நம்ம வாழ்க்கையில எதுவும் காணாம அந்த போர்டுல எதுவும் காணாம இருக்கிற போல, ಆ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಏನು ಕಾಣದೆ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ நம்ம மீறுதலும் காணாம போகும், ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳು ಮಾಯವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும், ಇವತ್ತು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ஒரு நேரம், ಒಂದು ನಿಮಿಷ, ஒரு நிமிடம், ಒಂದು ನಿಮಿಷ, அப்பா ತಂದೆಯೇ ನಾನು பாவியாய் என்னை மன்னியும், ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು அப்படின்னு சொல்லிட்டு தேவனிட்ட கதறி கேட்டா, ಆ ರೀತಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಗಿ ಕೇಳಿದರೆ, அன்பு இரக்கம் உள்ள தேவன், ಆತನ ಪ್ರೀತಿಯು ದಯೆಯುಳ್ಳ ದೇವರು நம்மளை மன்னிச்சு, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, நம்ம மீறுதலே ಆತನು ನಮ್ಮ ದ್ರೋಹವನ್ನು அழிಸಿ ಬಿಡುவார். ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஹalleluya. 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 மூன்றாவதாக இப்ரிய 4ஆம் அதிகாரம், ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம், 16ನೇ ವಾಕ್ಯ. இப்ரிஸ் 4:16. ஹalleluya. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள கடந்து வர்றதுன்னா, ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಲಯದೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ, ನಾವು இரக்கத்தை பெற்றுக்கொண்டு
ದೇವರ ಒಂದು ದಯೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು நம்ம அவருடைய தயவே நேரத்துக்கு சரியாய் தேவன் நம்மளை நடத்துகிறார். ಆತನು ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. ஒருவேளை எனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇದ್ದರೆ, இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன சின்ன அனுபவங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಅನುಭವಗಳನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த ஒரு வாரமா இந்த இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும், இப்படி பண்ணணும் எல்லா காரியங்களே நாங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லியாச்சு. ಈ ರೀತಿ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಸಭಾಪಾಲಕರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು. ஆனா பாஸ்டர் சொல்ல பின்னால, ಆದರೆ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳಿದ ನಂತರ இன்னைக்கு என்னோட பங்கு சங்கீர்த்தனம் சொல்லியாச்சு. ಇವತ್ತು ನನ್ನ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அப்ப நம்ம இங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து இருக்கிறோம். ಇವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದೇವೆ. என்ன பாட்டு பிராக்டிஸ்க்கு நான் போல, ಇನ್ನು ಹಾಡೋ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ಗೆ ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஏதோ ஒரு காரியத்தினால நான் வெளியே போயிருந்தேன். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த சூழ்நிலை நடுவிலோ, ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೋ நான் என்ன நினைச்சேனா, ನಾನು ಏನು ನೆನೆಸಿದೆ ಅಂದರೆ, ಆತ್ಮವನ್ನು ಕರ್ತரை துதித்தா, ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿದರೆ, கர்த்தர் நாளைக்கு நடத்துறவரு, ಕರ್ತನು ನಾಳೆ ನಡೆಸುವಂತವರು ಒಬ್ಬನೇ. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன் ನಾನೊಂದು ಚಿಕ್ಕ ಟೆಸ್ಟ್ ಅನ್ನು ಮಾಡಿದೆ. இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் பாட்டு எடுத்தேன். ಇವತ್ತು ನಾನು ಮುಂಚಾನೆ ಫಸ್ಟ್ ಹಾಡನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. தேவனே என்னுடைய ஆலயம், ದೇವರೇ ನನ್ನ ಆಲಯ ಎಂಬುದಾಗಿ, ಯೇಸುவே ನನ್ನ ಆಲಯன்னு சொல்லிட்டு நான் பாட்டு எடுத்தேன். ಯೇಸುவே ನನ್ನ ಆಲಯ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹಾಡಿದೆ. நேத்து வரைக்கும் ಹರ್ಷಿಸಿ ನಲಿದಾಡುವುದಾ ಪಾಡணும்னு ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದೆ. ನೆನ್ನೆವರೆಗೂ ನಾನು ಹರ್ಷಿಸಿ ನಲಿದಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ, இந்த இடத்திலிருந்து மேலே ஏறும்போது, ಇದರ ಮೇಲೆ ಹತ್ತುವಾಗ அந்த ಸಾಂಗೇ அதுல இல்ல, ಆ ಸಾಂಗೇ ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த ஷீட்டை யாரோ கிழிச்சிட்டு போயிருக்காங்க. ಆ ಹಾಡಿನ ಒಂದು ಕಾಗದವನ್ನೇ ಯಾರೇ ಹರಿದಾಕಿದ್ದಾರೆ. ನಾನು ನೆನೆಸಿದೆ, ಆಡವಳೆ ದೇವರೇ, இப்ப என்ன பாட்டு பாடுறது, ನಾನು ಏನು ಹಾಡು ಹಾಡಲಿ? அப்ப ஆண்டவர் உணர்த்தும் போது, ದೇವರು ಒಂದು ಎಚ್ಚರಿಸುವಾಗ ಅದು ಕರೆಕ್ಟಾ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தீர்மானிச்சேன். ನಾನು ಅದನ್ನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ತೀರ್ಮಾನಿಸಿದೆ. டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்தேன். ತಕ್ಷಣ ಒಂದು ಹಾಡನ್ನು ತೆಗೆದೆ. ಅದು நான் பாடினேன். ಅದನ್ನು ನಾನು ಹಾಡಿದೆ. என்னோட சரதி நான் முடிச்சிட்டேன். ನನ್ನ ಒಂದು ಸರದಿಯನ್ನು ನಾನು ಮುಗಿಸಿದೆ. அடுத்த ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾಸ್ಟರ್ வந்து 92வது சங்கீர்த்தனம் எடுத்தாரு. ಸಭಾಪಾಲಕರು 92ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ತೆಗೆದರು. அந்த சங்கீர்த்தனத்துல நான் பார்க்கும்போது, ಆ ಕೀರ್ತನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, நான் சொன்ன அந்த வார்த்தை ஆராதனை நடுவில் சொன்னேன். ನಾನು ಆರಾಧನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದೆ. 12வது ವಚನ 92:12, 92ನೇ ಕೀರ್ತನೆ 12ನೇ ವಾಕ್ಯ. ನೀತಿವಂತನು ಖರ್ಜೂರದ ಮರದಂತೆ ಬೆಳೆಯುವನು, ನೀತಿವಂತರು ಖರ್ಜೂರ ಮರದಂತೆ ಬೆಳೆಯುವರು. ಆಮೇನ್. ನೆಕ್ಸ್ಟ್ 13. ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த வார்த்தை புறப்பட்டிருக்குது. ಈ ವಾಕ್ಯವು ಹೊರಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப ஆவியானவர் நம்ம சபையை நடத்துறன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உறுதி இருக்குது. ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. அப்ப நம்ம கிருபாசனத்தின் முன்பாக, ನಾವು ಕೃಪಾಸನದ ಮುಂಭಾಗೆ ಬರುವಾಗ எந்த நோக்கத்தோட வருவீங்க? ಯಾವ ಒಂದು ಯೋಚನೆಯೊಂದಿಗೆ ಬರುತ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. ನಾನು ನೀங்களும் ದೇವನೇ அறியத்தக்க ஒரு காரியம், ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಕುರಿತು ಅರಿಯಲಿಕ್ಕಿರುವ ಒಂದು எந்த சூழ்நிலையிலோ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ தேவன் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಯೋಗ್ಯನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன ஆகணும்? ನಾವೇ ಏನು ಮಾಡಬೇಕು? எப்பொழுதும் தகுதியா இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಿದ್ಧವಾಗಿ ಬರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதுதான் சொல்லி இப்ரியா 4வது அதிகாரம் 16வது வசனம். ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. சரியாத சமயத்துல தேவன் நம்ம நடத்துகிற தேவன். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು. படிங்கம்மா. ஹalleluya. ஹalleluya. மீறுதல் அழைக்கப்பட்ட அது மீறுதல் ಇಲ್ಲಮ போனா, ಒಂದು ಮೀರುದಲು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ದ್ರೋಹವು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ದ್ರೋಹವು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಾವು ಕೃಪಾಸನಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಕರೆಕ್ಟಾಗಿ ವರ ಮುಡಿಯೋ. ನಾವು ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿடம் சொல்லணும், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, அப்பா
ಅಪ್ಪ, அறிஞ்சு அறியாமலோ, ತಿಳಿದು ತಿಳಿಯದೆಯೋ, தெரிஞ்சு தெரியாமலோ, ಅರಿತು ಹರಿಯದೆಯೋ, ಎಲ್ಲ ಮೀರುದಲೆ ಮನ್ನಿಯೋ, ಎಲ್ಲ ಪಾಪ ದ್ರೋಹಗಳನ್ನು ಮನ್ನಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கத்தை இப்ப கேட்கும் போதே ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರ ಕರುಣೆயை பெற்றுக்கொள்கிறோம். ದೇವರ ಕರುಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பின்பற்றின இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு பக்தனுமா ಈ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಪ್ರತಿಯೊಂದು ಭಕ್ತರು ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ஒரு சின்ன சின்ன காரியங்களை தான் கரை பிடிச்சிட்டு நடந்தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಆತನು ಕರ ಹಿಡಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவனை பின்பற்றுகிற நானும் மற்றும் நீங்களும் ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ನಾನು ಮತ್ತು ನೀವು சின்ன சின்ன காரியங்களே ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು சரியாய் பிடித்துக் கொள்ளும் போது ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ தேவன் நம்மளே ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நான்காவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 28:13. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ பாவத்தை விட்டு விடணும். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. இந்த காரியம் சொன்னானா எல்லாரும் கோவிச்சுக்குங்க. ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ಕೋಪಿಸ್ತಾರೆ. சொல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ಆದ್ರೆ ಈಗ ಹೇಳದೆ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அடைச்சு வச்சவனுக்கு சுபமும் இல்லை. ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಇಟ್ಟುಕೊಂಡವನಿಗೆ ಶುಭ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ அதை ஒப்புக்கொண்டு ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು அறிக்கை பண்ணும்போது, ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, அதை அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது, ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಾಗ ஆண்டவருடைய கருணை கிடைக்குது. ದೇವರ ಒಂದು ಕರುಣೆ ಸಿಗುತ್ತದೆ. நிறைய நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு குழந்தைய நம்ம திருடிக்கிட்டான்னு வச்சிருக்கோம். உதாரணமா நான் சொல்றேன். ಒಂದು ಮಗು ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಕದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. அந்த குழந்தைய நான் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறேன். ಆ ಮಗುವನ್ನು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த அடைச்சு வச்ச குழந்தை ಆ ಮುಚ್ಚಿಟ್ಟ ಮಗುವನ್ನು எவ்வளவு நாள் சத்தம் போடாம இருக்கும்? ಎಷ್ಟು ದಿನವೂ ಆತನು ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சத்தம் போடாம இருக்குமா குழந்தை? ஒரு குழந்தை பிடிச்சு நான் அடைச்சு வச்சா அந்த குழந்தை சத்தம் போடாம இருக்குமா? ಆ ಮಗು ಶಬ್ದ ಮಾಡದೇ ಇರುತ್ತದಾ? இன்னைக்கு நம்ம செய்கிற பாவங்களோ, ಇವತ್ತು ನಾನು ಮಾಡುವ ಪಾಪಗಳು உள்ள போயிட்டு ಒಳಗಡೆ ಹೋಗಿ அது சும்மா இருக்காது. ಅದು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. கொஞ்ச நாள் நடக்கும். ಸ್ವಲ್ಪ ದಿನ ನಡೀತದೆ. எப்படி இந்த குழந்தை உள்ள இருந்து நெருங்கி வெளியே வர்றதுக்கு எப்படி ட்ரை பண்ணுவானா, ಆ ಮಗು ಯಾವ ರೀತಿ ಹೊರಗಡೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾನೋ அதே போல இந்த பாவம் அதே போல சத்தம் போடும். ಆ ರೀತಿ ಈ ಪಾಪಗಳು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶಬ್ದ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ಹಾಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பாவத்தை அடைச்சு வைக்காதீங்க. ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. அடைச்சு வச்சா ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡರೆ போக 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 ಅದನ್ನು ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ஒரு உள்ள காரியங்கள் அப்படியே போகும். ಆ ಒಳಗಿಡುವ ಕಾರ್ಯಗಳು ಹಾಗೆಯೇ ಹೋಗುತ್ತದೆ. நீங்க எடுக்கிற ஒரு காரியங்களும், ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು தேவன் அப்பத்தையும் தண்ணீரே ஆசீர்வதித்தான் சொல்றார். ದೇವರ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவரை எப்படி அப்பத்தை எடுத்தாரு? ಆತನು ಯಾವ ರೀತಿ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದನು? ஏசப்பா இந்த அப்பத்தை ஆசீர்வதி, ದೇವರೇ ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿ, தண்ணீரை ஆசீர்வதி, ಈ ನೀರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. அப்படிதான் எடுத்து குடிச்சாரு. ಹಾಗೆಯೇ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿ. இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஆல்கஹாலா ಅಥವಾ ஏதாவது ட்ரக்ஸ் ಅಥವಾ ஏதாவது ஸ்மோக்கா ಅಥವಾ ஏதாவது பொய்யா நம்ம கையில எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம புசிக்கிறோன்னா, ಇವತ್ತು ನಾವು ಮಾಡುವ ಮದ್ಯಪಾನಗಳು ಅಥವಾ ಬ್ರೌನ್ ಶುಗರೋ ಅಥವಾ ನೀರು ಏನಾದರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಸೇವಿಸ್ತೇವಾ? அப்படி ஜெபம் பண்ணி எடுக்க முடியுமா உங்களால? ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ஒரு மருந்து கூட எடுக்க முடியாது. ಒಂದು ಮದ್ದನ್ನು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ அதிகமா எடுத்தா என்ன ஆகும்? ಅಧಿಕವಾಗಿ ತೆಗೆದರೆ ಅದರದ್ದು ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ வரும். ಅದರ ಒಂದು ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ தான் சொல்றது டாக்டர் சொல்றது, ಅದನ್ನೇ ವೈದ್ಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, 6 மாசம் 3 மாசம் ಚೆಕಪ್ಗೆ வாங்க. 6 ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳು ಒಂದು ಡೋಸೇಜ್ ಮಾತ್ರದಕ್ಕಾಗ. ಅದು ಯಾಕಂದ್ರೆ
ಔಷಧಿಯನ್ನ ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ, ಔಷಧಿಯ ಡೋಸ್ ಕಡಿಮೆ பண்றதுக்கு அதிகம் பண்றதுக்கு, ಔಷಧಿಯ ಒಂದು ಡೋಸ್ ಅನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னைக்கு தேவன் எதுக்காக நம்மளை ஆலயத்துக்கு அழைக்கிறாரு? ದೇವರು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಕರೀತಾನೆ? நம்ம யார் எப்படி இருக்கிறோம், ನಾವು ಯಾರ್ಯಾರು ಹೇಗೆ ಇದ್ದೀರಿ, நம்ம பாவம் எந்த லெவல்ல இருக்குது, ನಮ್ಮ ಪಾಪವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ, எந்த லெவல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, ಯಾವ ರೀತಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ, எப்படி நீ கர்த்தரை துதிக்கிற, ಯಾವ ರೀತಿ ನೀ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಿ, எப்படி நீ ஆராதிக்கிற, ಯಾವ ರೀತಿ ನೀನು ಆರಾಧಿಸ್ತಿ. இந்த பர்சன்டேஜ் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆகும். ಇದು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಆ ರೀತಿ ಏರಿಕೆ ಇಳಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப நம்ம என்ன தோஷங்களை விட்டு விடுவோம், நம்மளுக்குள்ள இருக்கிற குறைவுகளை விட்டு விடுவோம், ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ದೋಷಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. அதை விட்டு நம்ம கர்த்தரை பிடிக்க முருக எப்படி நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கொள்வோம். ಅದನ್ನು ಹೇಗೆ ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಹಿಡಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ದೋಷಗಳನ್ನು ಅಡೈத்து வைக்க கூடாது. ಆ ದೋಷಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. ಸರೆಂಡರ್ ஆயிருங்க தேவனுக்கிட்ட. ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿರಿ. ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುங்க. ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. அப்பதான் என்ன கிடைக்கும்னா 5வது காரியம், ಆವಾಗ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? 5ನೇ ಕಾರ್ಯ, ಗಲಾತ್ಯ 6வது அதிகாரம் 15-16. ಗಲಾತ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16. ಗಲಾಟಿಯನ್ಸ್ ಆಮೇನ್. படிங்கம்மா ಕನ್ನಡ. ಸುನ್ನತಿ ಆಗುವುದರಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, ಸುನ್ನತಿ ಆಗದೇ ಇರುವುದರಲ್ಲಿಯೂ ಏನೂ ಇಲ್ಲ, ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯೇ ಬೇಕು. ಈ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆಯೋರೆಲ್ಲರಿಗೂ, ಅಂದರೆ ದೇವರ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಶಾಂತಿಯು ಕರುಣೆಯೂ ಆಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க விடுவீங்களா விட மாட்டீங்களா அதுல பிரச்சனை. ನೀವು ಬಿಡ್ತೀರಾ ಬಿಡದಿರುವುದು ಅದು உங்களுக்கு ஃப்ரீ வில்லா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನು ನಿಮಗೆ ಫ್ರೀ ವಿಲ್ ಆಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏசப்பா கெத்செமேன் தோட்டத்துக்கு வந்தாரு. ಆತನು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ வரும்போது ಆತನು ಬರುವಾಗ ஆதாம் அவளை பார்த்து, ದೇವರು ಆದಾಮ್ ಮತ್ತು ಅವ್ವಳನ್ನು ನೋಡಿ, உள்ள என்டர் ஆகும்போதே தெரிஞ்சிச்சு, ಆತನ ಒಳಗಡೆ ಬರುವಾಗಲೇ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು எந்த அளவுல நீங்க இருக்கிறீங்கன்னு, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் தேவன் சொல்லல. ಆದರೂ ದೇವರು இப்படித்தான் கேட்டார், ஆதாமனே அவ்வளே. ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದರು, ಆದಾಮನೇ ಅವ್ವಳೇ, எங்க அடங்கி இருக்கிறீங்க, ಎಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. இன்னைக்கு நீங்க நம்ம ஒளிஞ்சு இருக்கிறது எங்கன்னு நம்மளுக்கு பார்த்துக்கணும். ನಾವು ಎಲ್ಲಿ ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கணும். ನಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತವನ್ನು ಆರಾய்ந்து ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனை விட்டு நான் எவ்வளவு நேரம் ஒளிந்து இருக்கிறேன், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ನಾನು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, தேவனோட நான் எத்தனை நேரம் ஒளிந்து இருக்கிறேன், ದೇವರ ಜೊತೆ ಯಾವ ರೀತಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ஏனா ಯಾಕಂದರೆ தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಾய்ந்து ನೋಡುವಂತ ದೇವರು. நீங்க ரட்சிக்கப்படுவீங்களா படாதிருக்கிறீங்களா அது உங்களுக்கு விட்டது. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವುದು ಅದು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟದು. ரட்சிக்கப்படுறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாங்க உங்களுக்காக உங்க பின்னாடி வந்து உங்களை தொந்தரவு பண்றோம். ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நல்ல வழிக்கு கொண்டு வந்த பின்னால, ಒಳ್ಳೆಯ ದಾರಿಗೆ ಕರೆದುಕೊಂಡ ನಂತರ அவனை திருப்பி நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தொந்தரவு இல்ல. ಆತನನ್ನು ತಿರುಗಿ ತೊಂದರೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் வீக்கா இருக்கிறனால தான், ಆತನ ಒಂದು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಲೇ அவருக்கு சொல்லுவான், நாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, ನೀವು ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. தேவனுக்குள்ள வந்தா ನಾವು ದೇವರ ಒಳಗೆ ಬಂದರೆ ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவோம். ಒಂದು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இதுக்கு ஒரு கிளியரா தெரியணும். அதான் 2 கொரிந்தியர் 5ாம் அதிகாரம் 17வது வசனம். ಇದನ್ನು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ 2 ಕೊರಿಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ. 2 கொரிந்தியர் 5ாம் அதிகாரம் 17வது வசனம். ஹalleluya. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா
ಆತನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಇದ್ದರೆ நம்ம புது சிருஷ்டியா மாறும். ಆತನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீ எப்படி தெரிந்து கொள்ளுகிற? ಆತನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು? தேவனுடைய கருணை நமக்கு கிடைக்கணும். ದೇವರ ಕರುಣೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. அதுதான் சொன்ன முதலாவது கருணை உள்ளவரா இருங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. இரண்டாவதாக கருணைக்காக நம்ம ஜெபிக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ಕರುಣೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மூன்றாவது கிருபாசனத்துக்கு முன்பாக வரதுக்கு நம்மளுக்கு எப்பொழுது தைரியம் இருக்கணும். ಮೂರನೇದಾಗಿ ಕೃಪಾಸನದ ಮುಂದುಗಡೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಧೈರ್ಯ ಇರಬೇಕು. பாவத்தை செஞ்சு நீ தைரியமா உள்ள பெறப்பட்டு வந்தா, ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ನೀ ಧೈರ್ಯವಾಗಿ ಒಳಗಡೆ ಬಂದರೆ, பழைய ஏற்பாடில ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ யாஜகರು தேவன் ஆலயத்துக்குள்ள போகும்போது ಯಾಜಕರು ದೇವರ ಆಲಯದೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ಅದು ಧೂಪವನ್ನು ಧೂಪವನ್ನು போட போகும்போது அந்த தூபத்தை அவர் எடுத்துட்டு போகும்போது இந்த அங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலம், இன்னொரு அங்கலன்னு சொல்லுவது யாஜகர் வந்துட்டு இருப்பாங்க. 3 பாகம் இருக்குது. ಅದರಲ್ಲಿ 3 ಭಾಗವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த காரியத்துக்குள்ள புறப்பட்டு வரும்போது ಆ ಕಾರ್ಯದೊಳಗಡೆ ಒಳಗಡೆ ஒரு ಬರುವ மனுஷன் மேல சங்கலைய கால்ல சங்கலைய போட்டிருப்பான். ಒಂದು ಪರಿಸ ಮೇಲೆ ಒಂದು ಸಂಗಲೆಯನ್ನು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. அப்ப அந்த யாஜகன் வந்து தூபத்தை சமர்ப்பிக்கும் போது ಆ ಯಾಜಕನು ಬಂದು ಧೂಪವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವಾಗ அந்த சங்கலைய உள்ள போகும்போது சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த கால்ல கட்டி இருக்கிறது, ಆ ಕಾಲಲ್ಲಿ ಕೆಟ್ಟಿರುವ ಗೆಜ್ಜೆ ಆತನ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಶಬ್ದ ಬರುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. திருப்பி வரும்போது ಆತನು ತಿರುಗಿ ಬರುವಾಗ ஒரு ವ್ಯಕ್ತಿ பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த மனுஷன் திருப்பி வர முடியும். ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்லைன்னா அங்கே ಸತ್ತು போயிடுவான். ಇಲ್ಲದಿದ್ರೆ ಆತನು ಅಲ್ಲೇ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. அவனை சத்த பணத்தை போய் யாரும் போய் தைரியமா போய் எடுத்துக்கு வர மாட்டாங்க. ಆ ಸತ್ತ ಹೆಣವನ್ನು ಯಾರು ಹೋಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಎತ್ತುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. அந்த சரப்பணியை இழுத்து ಆ ಒಂದು ಸರಪಣಿಯನ್ನು ಎಳೆದು அப்புறம் மட்டும்தான் அந்த மனுஷனே வெளியே எடுப்பான். ಅದರ ನಂತರನೇ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊರಗೆ ತೆಗಿತಾರೆ. இன்னைக்கு தேவாலயத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கிறோம். ಇವಾಗ ನಾವು ದೇವಾಲಯದ ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಇರುತ್ತೇವೆ. ஏன்னா ಮೊಂಡು தைரியம் சொல்லுவேன் ನಾನು. ಒಂದು ಧೈರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಮೂರ್ಖ ಧೈರ್ಯ. ಮೂರ್ಖ ಧೈರ್ಯ. இன்னைக்கு தேவனிடத்துல மூர்க்கத்தனத்தை காமிச்சா ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೂರ್ಖತನವನ್ನು அவர் ತೋರಿಸಿ கண்டிப்பா நம்மளை பிடிப்பாரு. ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. தேவனுடைய சமூகத்துல வரும்போது ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ ஜெபத்தோட வாங்க, ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಬನ್ನಿರಿ. நான்காவது, ನಾಲ್ಕನೇದಾಗಿ நம்முடைய தோஷ பலங்களை தேவனிடத்துல விட்டு விடுங்க. ಆತನು ನಮ್ಮ ದೋಷವನ್ನು ಆತನ ಮುಂದೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. அப்ப நம்ம புது சிருஷ்டியாக ಆತನ ಮುಂದೆ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக, ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்ம ಮೂಲಕ ಅನೇಕರು ರಕ್ಷಿக்கப்படுறதுக்கு, ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ, அதுதான் பரலோகத்துல நீங்க சேர்க்கிற ஆசீர்வாதம். ಅದೇ ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಮಾಡುವ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கலன்னு சொல்லிட்டு ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ தேவனை ಗುಣಗುಟ್ಟಾதுங்க. ದೇವರ ಕುರಿತು ಗುಣಗುಟ್ಟಬೇಡಿರಿ. தேவனை முறுமுறுக்காதுங்க. ದೇವರ ಮುಂದುಗಡೆ ಗುಣಗುಟ್ಟಬೇಡಿರಿ. கருணையுள்ள தேவனை நோக்கி பாருங்க. ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. அப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರ ಆವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க 5 காரியத்தை? 5 காரியத்தை யார் சொல்றீங்க? 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? அடுத்த வாரம் ஒரு gift கொடுக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்றீங்க? gift மேலே தான் இருக்குது, எடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். சொல்ல முடியுமா? 5 காரியம். ஆமென். நான் சொல்கிறேன், கருணை உள்ளவரா இருங்க. முதலாவது ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿರಿ. இரண்டாவது இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು ಕರುಣೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ ஆண்டவர் சமூகத்துல வர்றதுக்கு, ದೇವರ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರುವಾಗ தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ಧೈರ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. நான்காவது ನಾಲ್ಕನೇದಾಗಿ நம்ம தோஷ பலங்களை விட்டு விடுங்க. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. ஐந்தாவது ಐದನೇದಾಗಿ புது சிருஷ்டியாய் மாறுங்க. ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ஹalleluya. 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 தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ತಾನೇ ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.